இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு சிக்கன் களி எப்படி செய்யணும்னு வாங்க. நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்து கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. சிக்கன் சேர்த்துக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நல்லா வதக்குங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு. 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றிக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சிக்கன் களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.